Hi guys, I'm Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா HDFC பேங்க் நிஃப்டி இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1.75% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2% மேலே நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக 0.18% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி சிமிலராக வந்து கொஞ்சம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சொல்லப்போனால். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க்கை மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு எப்பவுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு இடையில தான் மார்க்கெட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டே சார்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடங்கிறது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு லோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ. ஓகேங்களா, இது ஒரு லோ, இது ஒரு லோயர் லோ. இந்த லோயர் லோக்கு ஈக்குவலாக ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி லோ பிரேக் பண்ணால் மறுபடியும் இந்த லோயர் லோக்கு ஈக்குவலாக இருக்கிறனால மறுபடியும் லோயர் லோக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஜோனுக்குள்ளே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. இந்த ஜோனில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸும் கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த மந்த்லி இதை வந்து நான் பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளாக் கலராக சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஜோனாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கிறது சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிளியர் கட்டாக வந்து ஒரு சைட்வேஸில் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கிளியராக. இந்த இடத்துல வந்து 2 ஹை ஈக்குவலாக போயிருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு RSIங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் அதிக டச் இருக்கிறனால இந்த லெவலுங்கிறது கொஞ்சம் குயிக்காக போக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37, 30, 37, 38 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 மினிட் சார்ட்டில் இல்லை 5 மினிட் சார்ட்டில் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு 1323 தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 லெவலில் வந்து ஏதோ ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பூம் ஆகும் இல்லை பிரேக் அவுட் ஆகும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் பூம் ஆகும். அப்படிலாம் பிரேக் அவுட் ஆகி இந்த சப்போர்ட் போக ஆரம்பிக்கும். இது சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் போக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி சார்ட்லேருந்து இப்போ மந்த்லி சார்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே மந்த்லி சார்ட்டை எப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிளியரான சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி மார்க்கெட் பூம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த இடங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இடம். ஓகேங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து டே சார்ட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸு லோயர் லோவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஜோனாக இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஜோனாக வச்சுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ரைசிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் 1 ஹவர் சார்ட்டில் மாற்றுறேன். 1 ஹவர் சார்ட்டில் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியுது.
இந்த இடத்துல 3 டச்சு கிளியராக வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 3 டச் இருக்குது. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு. அதே மாதிரி இந்த ஜோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிருச்சு. இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய லெவல் ஜோன் வந்து இந்த இடத்துல போக 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 பார்த்திங்கன்னா சுருங்கிட்டே வருது. அப்போ இது என்ன இருக்குது அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா லோ பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து சப்போர்ட் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கம்மியான டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கலாம். 50 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு இடையில வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடங்கிறது ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, மார்க்கெட்டில் இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக புல் பேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் வந்து டச் பண்ணி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து டச் பண்ணி பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இந்த இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நான் 3 டச்சு மேலேயும் 3 முடிஞ்சு கீழே முடிஞ்சு உங்களுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒன்று ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகும், அப்படிலாம் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும். இந்த இடத்துல எந்த மாதிரி கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் ஆகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.